மராட்டியத்தில் ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக ஒன்றிய பாஜக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, மு.க.ஸ்டாலின் ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் போய் உங்களால் ஹிந்தியை பற்றி பேச முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையின்படி மராட்டியத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் 3வது மொழியாக இந்தியை கற்பது கட்டாயம் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதற்கு மராட்டிய மாநில முன்னாள் முதலமைச்சரும் சிவசேனா தலைவருமான உத்தவ் தாக்கரே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கட்சியின் தொழிற்சங்க பிரிவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மராட்டியத்தில் ஒருபோதும் இந்தி திணிப்பை அனுமதிக்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். மு.க.ஸ்டாலின் ஆட்சி செய்யும் தமிழ்நாட்டிற்கு போய் உங்களால் இந்தியை பற்றி பேச முடியுமா என்றும் பாஜகவுக்கு அவர் சவால் விடுத்துள்ளார். कर्नाटकामध्ये कधी यांचं कधी त्यांचं कोणाचंही सरकार असलं तरी बेळगाव गावात तिकडे मराठीवरती अन्याय करणारी सगळी अवलाद तिकडची ही आम्हाला आमच्याकडे हिंदीची सक्ती करताय. तामिळनाडूमध्ये स्टालिन बसले, तिकडे जाऊन बोलून तर दाखवा, हिंदी मधला ही बघा बोलून बघ. पण आम्ही प्रेमाने सगळ्यांना आपलंसं करतोय. काय हिंदीचं आणि आमचं काही वैर नाहीये. सगळेजण हिंदी बोलतातच, मराठी पण बोलतात, पण जबरदस्ती कशाला करताय तुम्ही? இந்தி திணிப்பு உள்ளிட்ட மாநில பிரச்சினைகளுக்காக மராட்டிய நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் உத்தவ் தாக்கரே கூறினார். இதனிடையே ஒன்றிய அரசின் இந்தி திணிப்பு முயற்சி மராட்டியத்தில் ஒருபோதும் எடுபடாது என நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே தெரிவித்துள்ளார். இந்தி ஒன்றும் தேசிய மொழி இல்லை என்றும் பிற மாநில மொழிகளைப் போன்றதே இந்தி என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மராட்டியத்தில் இந்தியை திணிப்பதை ஏற்க மாட்டோம் என அம்மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஹர்ஷவர்தன் சக்பாலும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்தியை திணிப்பதற்கான முயற்சியில் ஒன்றிய அரசு தீவிரம் காட்டுவதாக தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சி நடத்தும் மராட்டியத்திலும் இந்தி திணிப்புக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.